தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 6வது வாரம் உயிரின் நோக்கத்தை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. உயிரின் நோக்கம் என்பது இறைவனை அடைவதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று தத்துவ மார்க்கம். பக்தி மார்க்கம் உணர்வு சார்ந்தது, தத்துவ மார்க்கம் அறிவு சார்ந்தது. பக்தி மார்க்கத்திற்கு தமிழிலே பூனை வழி என்றும், தத்துவ மார்க்கத்திற்கு அறிவு மார்க்கத்திற்கு குரங்கு வள்ளி என்றும் சொல்லுவார்கள். பூனை குட்டியானது ஒரு இடத்தில் கிடந்தாலும் தாய் பூனையானது அந்த பூனை குட்டியை கவ்விக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும். ஆனால் குரங்கு வள்ளி என்பது குரங்கு குட்டியானது பற்றி கொள்ளும், தாயானது ஒரு மரம் விட்டு இன்னொரு மரத்திற்கு தாவி செல்லும். அறிவால் இறைவனை பற்றுவது தத்துவ மார்க்கம், உணர்வால் இறைவன் நம்மை பற்றுவது பக்தி மார்க்கம். இது இரண்டுமே ஒரே இடத்தில் வந்து சேருகின்றன. அறிவால் இறைவனை பற்றுவதற்கு ஒரு உதாரணம். பல்லே இல்லாத தாத்தா தன் பேர குழந்தை பல் துலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனோடு சேர்ந்து பல் துலக்குவார். அவருக்கு அறிவு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அந்த குழந்தை வளர்ந்த பிற்பாடு காலையில் எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நிலைக்கு வந்துவிடும். அதே போல அந்த வளர்ந்த குழந்தை இந்த உணர்வால் தாத்தா ஏன் நாம் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது பல்லே இல்லை என்றாலும் நம்மோடு இணைந்து பல் துலக்கினார் என்கின்ற அறிவையும் பெற்றுக்கொள்ளும். இது பக்தி மார்க்கத்திற்கு உதாரணம். ஆண்டவர் இயேசுவினுடைய காலகட்டத்திலே திரு சட்டம் பயின்ற கூட்டமானது இருந்தது. அதில் முக்கியமானவர்கள் திரு சட்டத்தை பயிற்றுவிப்பவர்கள் சதுசேயர்களும் பரிசேயர்களும். சதுசேயர்கள் என்பவர்கள் திரு சட்டத்தை பயின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை உயிர்த்தெழுதல் இல்லை என்பது. பரிசேயர்களும் திரு சட்டத்தை பயின்றார்கள், போதித்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை உயிர்த்தெழுதல் உண்டு என்பது. ஆனால் இவர்கள் இருவருமே சட்டத்தை பயின்று போதித்தார்களே தவிர அந்த சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் செயல்படவில்லை. ஆண்டவர் இயேசு இதனை கண்டிக்கின்ற பொழுது மக்களை எல்லாம் அவர்கள் எவ்வாறு நினைத்தார்கள் என்றால், திரு சட்டம் பயிலாதவன் பாவி, மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், திரு சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். திரு சட்டத்தில் உள்ள ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ நிறைவேறாமல் போகாது, அது யாவும் நிறைவேறும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். திரு சட்டம் அறிவு சார்ந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய 12 சீடர்களிலே பார்க்கின்ற பொழுது கல்வி பயின்றவர்களை விட கல்வி பயிலாதவர்கள்தான் அதிகம். திரு சட்டம் என்ன கற்பிக்கின்றது? கொலை செய்யாதே. கொலை செய்தால் அதற்குரிய தண்டனையானது இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், கொலைக்கு காரணமான சினம், உன் சகோதரன் மீது நீ சினம் கொண்டாலே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்கின்றார். திரு சட்டம் விபசாரம் செய்யாதே என்று சொல்லுகின்றது. ஏனென்றால் விபசாரம் செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனையானது சட்ட ரீதியில் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார்? ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் ஏற்கனவே விபசாரம் செய்தாயிற்று என்கின்றார். சட்டம் என்பது எதை செய்யக்கூடாது என்பதும் அதை செய்தால் என்ன தண்டனை என்பதையும் தான் சொல்லுகின்றது. ஆனால் உணர்வு ரீதியிலே அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை தோன்றுகின்ற பொழுதே அதை நாம் அழித்து விட வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தை தான் ஆண்டவர் இயேசு இன்று முன்னிலைப்படுத்துகின்றார். அதனால்தான் உன்னுடைய கண் ஒன்று பாவம் செய்தால் அந்த கண்ணை பிடுங்கி எறிந்து விடு. ஒரு கண் இல்லாதவனாய் விண்ணகத்திற்கு செல்லலாம். 2 கண்ணும் உள்ளவராக நரக தீயில் செல்லுவதை விட ஒரு கண் உள்ளவராக விண்ணகத்திற்கு செல்லுவது நல்லது. ஒரு கை பாவம் செய்கின்றதா? ஒரு கையை வெட்டி எறிந்து விடு. 2 கைகளோடு உடல் முழுவதும் நரக தீயில் செல்லுவதை விட கையொன்று இல்லாதவனாக விண்ணகத்திற்கு செல்லுவது நல்லது என்று சொல்லுகின்றார். திரு சட்டத்தை ஒரு கல்வியாக மட்டும் எடுத்துக்கொண்டால் அது ஆணவத்தை உண்டாக்கும். அதனால் விண்ணகம் செல்ல இயலாது. ஆனால் திரு சட்டத்தை பயிலுவது என்பது ஆன்மாவை சார்ந்து ஏற்படுகின்ற ஒரு உணர்வே தவிர புத்தி சார்ந்த விடயமில்லை. நம்மிலே பலர் அறிவு சார்ந்து செயல்படுகின்றவர்களாகவும் இன்னும் வேறு சிலர் உணர்வு சார்ந்து செயல்படுகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். அதாவது
சற்று அறிவு மிகுதியாகவும் அல்லது உணர்வு மிகுதியாகவும் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உயிரினுடைய நோக்கம் என்பது நாம் அறிவு சார்ந்து செயல்பட்டாலும் உணர்வு சார்ந்து செயல்பட்டாலும் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகின்றது, இறை பற்றில்லாமல் இருக்க ஆண்டவர் யாருக்கும் கட்டளையிடவில்லை, பாவம் செய்வதை ஆண்டவர் அனுமதிக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவனுடைய போதனைகளில் அதிகம் உணர்வு சார்ந்தவை. ஏனென்றால் திருச்சட்டத்தை கடந்து அவர் உணர்வு ரீதியிலே மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றார். ஓய்வு நாள்களில் அவர் பலரை குணமாக்குகின்றார். பரிசேயரும் சதுசேயரும் கேள்வி கேட்கின்ற பொழுது, உங்களுடைய கழுதை குட்டியில் ஒன்று கிணத்தில் விழுந்து விட்டார், ஓய்வு நாளும் என்று பாராமல் அதை நீங்கள் கிணற்றில் இருந்து வெளியே எடுக்க மாட்டீர்களா என்கின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுகின்றது. எந்த ஒரு சட்டமானாலும் விதி என்று பார்க்கின்ற பொழுது விதி விலக்கு என்பது அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தத்துவ மார்க்கம், அறிவு மார்க்கம் என்பவற்றிற்கு சாத்திரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. உணர்வு மார்க்கம், பக்தி மார்க்கம் என்பவற்றிற்கு தோத்திரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. ஆண்கள் என்று பார்க்கின்ற பொழுது உணர்வை விட அறிவு மிகுந்தவர்கள், பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது அறிவை விட உணர்வு மிகுந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் யாவற்றையும் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் உணர்வு சார்ந்தவர்களிடம் அந்த கேள்வியானது எழுவதில்லை. இன்றளவிலும் நாம் கோவில்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்களினுடைய எண்ணிக்கையை விட பெண்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அறிவு ஆணவத்தை பெருக்கி ஆண்டவர் எங்கே இருக்கின்றார் என்கின்ற கேள்வியை எழுப்பும். ஆனால் உணர்வு ஆண்டவர் இருக்கும் இடத்தை உணர்ந்து அறியும். ஆண்டவரை பற்றிய உணர்வு நிலையிலேயே இருக்கின்றவர்கள் பாவம் செய்வது மிக குறைவு. அறிவின் வழி ஆண்டவரை அடைந்து விடலாம் என்கின்றவர்களுடைய நிலையை வெளியில் தெரியாமல் பாவம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அறிவு எப்படி வேண்டுமானாலும் செயல்படும். வெளியில் தெரியாமல் பாவம் செய்து கொள்ளலாம். அதை நம் அறிவால் மறைத்தும் கொள்ளலாம். நம் பாவங்கள் வெளிப்படாத வரை நாம் குற்றவாளிகள் அல்ல என்கின்ற ஒரு நெஞ்சை நிமிர்த்தி நாம் நடந்து கொள்ளலாம் என்கின்ற நிலையையும் இன்றளவில் நாம் காண முடியும். இதைதான் அன்றைய தினத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் செய்தார்கள். ஆனால் சட்டம் தெரியாத உணர்வு ரீதியில் ஆண்டவரை வழிபடுகின்றவர்களை அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்கள். அறியாமையில் இருப்பதாக நினைத்து இவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் போல் ஆணவத்தில் இருந்தார்கள். உண்மையில் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லப்படுகின்றவர் கடவுள் ஒருவரே. அதைதான் இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. திரு சட்டத்தை கடைபிடிக்காமல் அதை போதிப்பவர் விண்ணகத்தில் சிறியவராக இருப்பார் என்றும், திரு சட்டத்தை கடைபிடித்து அதை போதிப்பவர் விண்ணகத்தில் பெரியவராக இருப்பார் என்றும் இதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நம் முன்னோர்கள் அதிகம் கல்வி பயிலாதவர்கள். அதிகபட்சம் அவர்கள் படித்ததே 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நிலை, ஒரு சொல் எப்படி இருந்தது என்றால் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இது உண்மை என்றால் உண்மை என்பார்கள், இது பொய் என்றால் பொய் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனநிலையானது இன்று நம்மிடம் இருக்கின்றதா? நாம் எதன் மீதும் எவர் மீதும் உரிமை உடையவர்கள் அல்ல. ஏனென்றால் அனைத்திற்கும் உரிமை உடையவர் ஆண்டவர். அதனால்தான் விண்ணகத்தின் மீதும் மண்ணகத்தின் மீதும் ஆணையிட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். உயிரினுடைய நோக்கானது இறைவனை அடைய வேண்டும். அது பக்தி மார்க்கத்தின் மூலமாகவும் அடையலாம், தத்துவ மார்க்கத்தின் மூலமாகவும் நாம் அடையலாம். இதனால்தான் அறிவும் உணர்வும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்கள் அறிவுக்கு அடையாளமாகவும் பெண்கள் உணர்வுக்கு அடையாளமாகவும், அறிவு தோற்கின்ற பொழுது உணர்வு வழிகாட்டவும் உணர்வுக்கு அறிவு புகட்டவும் கணவன் மனைவியாக வாழ ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இறைவனை அடையும் அறிவை உடையோர் உணர்விழந்த மக்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு அறிவு புகட்டி இறைவனை அடைய வழிவகுப்போம். அதேபோல் அறிவு மிகுதியால் ஆணவத்தில் இருக்கின்றவர்களுக்கு உணர்வின் மிகுதியால் இறைவனை அடையும் வழியை உணர்ந்தவர்கள் உணர்வற்ற அறிவால் பயனொன்றும் இல்லை என்பதை உணர்த்தி உணர்வால் அறிவை தூண்டி இறைவனை அடைய வழிவகுப்போம். எனவே அறிவாலும் உணர்வாலும் இறைவனை அடைந்து அந்த பேரின்பத்தில் நிலைத்து வாழ இறை அருளை மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே
ஆமேன்.